அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மின்சார கட்டிட குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 2025 செலவு திட்டம் நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். தொடருந்து சேவை ஊழியர்களுக்கு வெளியான இறுதி அறிவிப்பு. கொழும்பில் இருந்து சென்ற அதிசொகுசு பேருந்து விபத்து, பலர் படுகாயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய யாழ்ப்பாண நபர், வெளியான பரபரப்பு பின்னணி. கொழும்பில் வீட்டில் இருந்த நபரை சுட்டுக் கொன்ற மர்ம நபர்கள், நீடிக்கும் மர்மம். விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்த லங்கா சதோச. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 46 பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்ட கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் 13.8 வீதமாகும். அதன்படி குடும்ப பிரிவினருக்கான கட்டணத்தில் 25.5 வீத குறைப்பும், மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 3 வீத குறைப்பும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த விடயத்தினை நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக அரசு நிறுவனங்களின் வரவு செலவு திட்ட அறிக்கைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மதிப்பீட்டு அறிக்கைகளை கோரும் நடவடிக்கைகளும் அதே சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்படும் என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 2025 வரவு செலவு திட்டத்தில் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி அந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழு ஒன்றை அதிபர் நியமித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடருந்து சேவையில் படிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு இறுதி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தொடர்ந்து திணைக்கள மேலாளர் SS முதலிக்கே வெளியிட்டுள்ளார். இதன்படி நிலைய அதிபர்கள் மற்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் இன்று மதியம் 12 மணிக்கு பிறகு அந்தந்த தொடர்ந்து நிலையம் அல்லது அருகிலுள்ள தொடர்ந்து நிலையங்களில் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யாத நிலைய அதிபர்கள் மற்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சேவையில் இருந்து விலகியவர்கள் போல் கருதப்படுவார்கள் என்றும் மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை புகர்த திணைக்களம் அத்தியாவசிய சேவையை வழங்கி வருகின்ற போதிலும் இந்த பணிப்புறக்கணிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி வந்த அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தொன்று விபத்துக்குள்ளானது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை திருகோணமலை பிரதான வீதியின் 96ஆம் கட்டை முள்ளிப்பொத்தானையில் இடம்பெற்றுள்ளது. இதன் பொழுது அதிசொகுசு தனியார் பேருந்தின் சாரதி, நடத்துனர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் இந்த அதிசொகுசு தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தமிழகாமங்கா போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாண நபர் ஒருவர் நேற்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நகரத்துக்கு தப்பி செல்ல முயன்ற போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இந்தியாவிற்கு சென்ற பின்னர் அங்கிருந்து ஆஸ்திரியாவில் உள்ள
வியன்னா நகரத்துக்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரின் கடவுச்சீட்டு போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தரகர் ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த போலி கடவுச்சீட்டை தயாரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கொலன்னா ஆப்டன் தோட்டத்தின் உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் தெரிய வரவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் வீட்டில் இருந்த நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த 61 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மற்றும் அவரது மனைவி வீட்டில் தங்கியிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் வந்து இறந்தவர் வீட்டில் இருக்கிறாரா என்று மனைவியிடம் கேட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த நபர் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக எம்லிபிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆலோசனை பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்பெஸ்மென்ட் நலன்புரி நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 15 முதல் 30 வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற 18 லட்சத்துக்கும் அதிகமானோரை தவிர 2ஆம் கட்டத்திற்காக 4,50,924 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறப்பட்டுள்ளன. அவற்றின் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காண பணிகள் இம்மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும். அஸ்வஸ்ம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு 18,54,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக 58.5 பில்லியன் ரூபாய் அரசினால் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது. நாட்டில் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையின் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதன்முறையாக முட்டை மீதான வெட் வரியை அரசாங்கம் நடைமுறையாக்கியமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரட்னஸ்ரீ அழககோன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டை சுழவுள்ள சில கடற்பரப்புகள் கொந்தளிப்பான சூழ்நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை மற்றும் மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹாமாதோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹாமாதோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சுழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். மேலும் சப்ரகமுவ, மேல், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.